என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. இப்போ ஒரு 10 நாள் இருக்குன்னு வச்சுக்கேன். 10 நாள்ல 10 நாள் 8 நாள் வந்து அந்த மனம் வந்து கரெக்டா அந்த சிந்தனை இவங்களோட நெஞ்சில அந்த நினைவுல போயிட்டே இருக்கு. ஒரு 2 நாள் 3 நாள் அந்த கொஞ்சம் என்னடா ஒரு மாதிரி அந்த எதிர்மறையான சிந்தனைகள் கொஞ்சம் வேலை செய்யும். என்ன காரணம்? அதுதான் சாமி, நீங்க பாக்குறது இருக்கிற 5 புலன்ல மோசமான புலன் கண்ணும் காதும். நீங்க கண்ணுல பாக்குறதும் காதல கேட்கறதும் உங்க மனசு வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே உங்களை கவுத்தும். எல்லாம் காரணமும் எது. ஆனா வந்து உங்க மனசு கெடுது அப்படின்னா அதுக்கு முன்ன என்ன நினைச்சு யோசிச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓ இந்த காரணம் நம்ம கண்ணில் பார்த்ததால இல்லை அர்த்தம் சொன்னது கேட்டா வந்துச்சு. அப்போ வந்து அந்த செயலுக்கு மனசை செயல்படுது. எல்லாமே காரணம். அதுதான் ஐயா மனசை சீர் பண்ணுங்கன்னாரு. அந்த மனசை சீர் பண்ணிட்டா நீங்க வந்து அப்ப தெரியும் இது ஏன் வச்சு இது ஏன் இப்படி நடக்குது இப்படின்னு கேள்வி கேட்டா அந்த இடத்துல மனசு உங்களுக்கு வேலை செய்ய கவனப்படுத்தும். அப்ப நீங்க உங்களுக்கு துன்பமே வராது. நீங்க அந்த இடத்துல கேள்வி கேட்கறது இல்லை, அது போற போக்கிலே பாருங்க. மனசு போற போக்கிலே நீங்க போறீங்க. மனசு போற போக்கில் மனசு அப்படித்தான் செய்யும். நீங்க எது மனசு போற போக்கில் போய் போறீங்க? அதுதான் நான் யாருன்னு கேள்வி கேட்க சொன்னார்ல, நான் யார் ஏன் வந்தேன் இது கேள்வி எதுக்கு வந்துச்சு என்ன கேள்வி கேள்வி பாருங்க. அதுக்கு விளக்கம் தானா வந்துடும். எல்லாமே வந்து நமக்குள்ள இருந்துதான் எல்லாமே உருவாகுது. அது நம்ம சீர் பண்ணிட்டா சரியா போச்சு. அது சீர் பண்ற கேள்வி கேட்டீங்கன்னா சரி ஏன் இப்படி வந்துச்சுன்னு நினைச்சாவே அதுக்கு ஆணிவே தெரிஞ்சிடும். அப்ப நீ ஒரு மனசு கெடுதுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு கெட்டதோ ஏதோ ஒரு நல்லதோ உங்க மனசுல வந்து பாய்ச்சி இருக்கும். அதனாலதான் அது வர்றது மாதிரி. நீ யார் எந்த தொடர்புல கம்முன்னு இருந்து பாருங்க. போன் தொடர்பு இருக்கக்கூடாது, ஆள் தொடர்பு இருக்கக்கூடாது பாருங்க, எந்த விதத்துக்கும் வராது. இப்போ ரூம்க்குது கதவுல இழுத்து மூடிட்டு வெளிச்சம் போவாது ரூம் உட்காந்து உள்ள எத்தினாலும் உங்களுக்கு இருட்டாவே இருக்கும். எப்ப 4 வச்சு போச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி ஒரு ரூம் போட்டு 24 நல்லா பளிச்சு வெளிச்சம் போட்டு நல்லா வெளிச்சிலே இருந்துச்சு. பகல் வச்சா இரவு வச்சா எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த மாதிரி அந்த செயலுக்கு நம்ம மாறி போயிடுறோம். நீங்க ஒரே செயலுக்கு போது ஒன்னேதான் நடக்கும். இருட்டுல இருந்தா இருட்டாவே இருக்கும், வெளிச்சம் இருந்தா வெளிச்சமாவே இருக்கும். ஆனா இப்ப நம்ம இரவு பகல் ரெட்டையாகிறோம். ஆனா ரெட்டை வாழ்க்கை வாழ்றோம். இருட்டிலே இருந்தாலும் ஒன்னே தான், அது துன்பமே இல்லை. வெளிச்சம் இருந்தாலும் வெளிச்சத்திலே இருந்தாலும் துன்பமே கிடையாது. ஆனா இரவு பகல் ரெண்டாகும் போது ரெண்டா வாழ்ந்துதான் ஆகணும். ஆணு பெண்ணு இன்பம் துன்பம் வரவு செலவு இந்த மாதிரி ரெட்டரையா எல்லாமே ரெட்டை தான். மனுஷன் வாழ்க்கையே ரெட்டை வாழ்க்கை தான். இது ஒன்னாயிட்டா கடவுள் ஒன்னாகுது. முயற்சி பண்ணுங்க. முழுசா ஒரே சிந்தனையில நம்ம போகணும். ஒரே சிந்தனையில போக முடியாது சாமி. இந்த நாடு இதுல இருந்து ஒரே சிந்தனையில எந்த சொல்லியும் போக முடியாது. எப்படி போவீங்க? எல்லாத்தையும் விட்டு போக முடியுமா? ஐயா ஒரு இதுல கேட்டாரு, பொண்டாட்டிக்குதா வெட்டி தள்ளு, பிள்ளைக்குதா வெட்டிட்டு வந்துரு ஞானம் வரும்னு சொன்னாரு. முடியுமா? அந்த மாதிரி எல்லாமே செயல் வந்து ஒன்னொன்னு மாறு சாமி போறோம். ஐயா ஒரு வீடியோல ஒன்று கேட்டேன், அந்த காரணமும் ஒன்று இருக்கு. அதுதான் அந்த மாதிரி வேலை செய்யுது. எல்லாம் அதே தான். அந்த காரணம் தான் நம்ம ஆட்டி வைக்கிறது. எல்லாமே இந்த 4 செயலுக்கு உள்ள இருக்குது பூராமே. இந்த செயல் தான். அதான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் 4 இருக்குது. அந்த காரணம் தான் நம்ம ஆட்டி வைக்கிறது. அதுல சித்தன்னு ஒன்று இருந்துச்சுன்னா சித்தம் வந்து நல்லது மட்டும் சொல்லும், மனசுல இருக்கிற அறிவு கெட்டது மட்டும் சொல்லும். இதை நீ பகுத்தறிஞ்சு செய்யணும். நீ அதை நீ பயிற்சி நல்லா பண்ண உங்களுக்கு அது தானே வேலை செய்யும். ஒரு சில டைம் புரியுது சாமி, இது வந்து தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு. ஆனாலும் நம்ம மண்ணில் வந்து அது ஓட்டுறதுக்காக இருக்கு. அதுதான் உங்க ஐயா சொன்னா தெரியுங்களா? அதாவது நீ என்ன ஆகணும்னு விதி ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருச்சு. உங்களை அந்த மாதிரி தான் போக வரைக்கும். உங்க கையில ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஒரு பேரன் வச்சுக்க, அது எங்கன்னா போறதால ஓட விட்டுருவேன். நீ அதை பார்த்துக்கிட்டே எங்க போய் எது ஓடி போய் பிடிச்சிக்கல. இப்ப அப்படித்தான் பண்ணுக்குது கடவுள். அப்படித்தான் நம்ம ஆட்டி வச்சுக்கிறோம். அந்த நேரம் அதுக்கு ஒரு ஸ்டேஜ் ஆகி வளர்ந்துச்சு வச்சுக்கா எங்கடா படம் தொட்டு விட்டுருவேன். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அப்படித்தான் நடக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் யாரும் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் இது இந்த பாதையில வந்தா எவ்வளவுக்கு பொறுமையா பொறுத்துதான் இருக்கும். பொறுந்தா எல்லாம் நடக்கும். எல்லாம் பொறுப்பையா எல்லாம் பொறுமை தான் சார் முக்கியம். இதுல எவ்வளவுக்கு பொறுமையா இருக்கணும் அவ்வளவுக்கு வேலை செய்யும். அதுதான் நீங்க இது முதல்ல நீங்க கண்ணு காது லாக் பண்ணுங்க. பாக்குறதையும் கேட்கறதையும் அவாய்ட் பண்ணீங்கன்னாவே இந்த வளர்ச்சி அது கம்மியாயிடும். ஆனா மொத்தம் முழுசா கம்மியான உங்களுக்கு விதி எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்த கர்மாவோட வேலை நீங்க அனுபவிச்சு நீங்க ஒரு ஸ்டேஜ் இங்க இன்னைக்குதான் வரணும்னு இருக்குது. நேற்று வர வேண்டியதானே, இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர வேண்டியதா அப்படி வந்தீங்க. அந்த மாதிரி ஒரு செயல் என்னைக்கு நடக்கணும்னு என்னைக்கு பார்த்தா அன்னைக்கு தான் நடக்காது, முன்னே நடக்காது. அது வரைக்கும் நம்ம பொறுத்து தான் ஆகணும். அந்த நேரம் வர வரைக்கும் நம்ம பொறுத்து தான் ஆகணும். நம்ம செத்து போய் இப்ப நினைப்பேன் கஷ்டம் பயங்கரமா இது செத்து போயிடலாம் வருமா? அந்த நேரம் வந்தால் தானே சாக முடியும். எடுத்துட்டு சாக முடியாது. இல்லை எல்லாமே அது காரண நேரங்களை வந்தால் தான் நடக்கும். அது வரைக்கும் நடக்காது மற்ற எதுவுமே. ஆத்மான சாமி.
அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும்.